வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹாலியலில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர் மீது தாக்குதல் மேற்கொண்ட சந்தேக நபர் பதுளையில் கைது. காலநிலை மாற்றம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள நிலைமை முக்கியத்துவமானது என உலக காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் ஜனாதிபதி தெரிவிப்பு. இந்தியாவின் மங்கள்யான் விண்கலத்தை செவ்வாய் கிரக சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தும் பணி வெற்றிகரமாக நிறைவு. இனி விரிவான செய்திகள். ஹாலியலில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர் சந்தன குறுப்பு ஆராய்ச்சி மீது தாக்குதல் மேற்கொண்ட சந்தேக நபர் பதுளையில் கைது செய்யப்பட்டுள்ளார். பசறை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பதுளை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த விசேட போலீஸ் குழு ஒன்று சந்தேக நபரை கைது செய்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆதரவாளர்களுக்கு இடையில் ஹாலியல பகுதியில் நேற்று முன்தினம் மோதல் ஏற்பட்டது. அது தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் பிராந்திய செய்தியாளர் சந்தன குறுப்பு ஆராய்ச்சி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவர் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றிற்கு அவர் மாற்றப்பட்டார். இந்த மோதல் சம்பவத்தில் 5 வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். இதேவேளை ஹாலியல நகரில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன மேலும் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் 69வது பொது சபை கூட்டத்தொடரில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று உரை நிகழ்த்தவுள்ளார். இலங்கை நேரப்படி இன்று மாலை 6:30 மணிக்கு ஜனாதிபதியின் உரை இடம்பெறுவதாக ஜனாதிபதியின் பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா தலைமையகத்தில் 69வது கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பமானது. ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் வைக்கும் 193 நாடுகளிலிருந்து பெரும்பாலான அரசு தலைவர்கள் இம்முறை பொது சபை கூட்டத்தொடரில் பங்கேற்றுள்ளனர். இலங்கையின் தற்போதைய நிலைமை, உலகில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் இலங்கையின் நிலைப்பாடு ஆகிய விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி தமது உரையின் போது சர்வதேச சமூகத்தை தெளிவுபடுத்தவுள்ளார். இதேவேளை நியூயார்க்கில் நேற்று நடைபெற்ற உலக காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் ஜனாதிபதி உரையை நிகழ்த்தினார். சுகாதாரம் தொடர்பில் உலக நாடுகளிடையே இன்று அதிக அவதானம் ஏற்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் தொடர்பான கூட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமை முக்கியத்துவமானது. சர்வதேசத்திற்கான சவாலாக இது அமைந்துள்ளது. அனைத்து தரப்பினரும் அதனை எதிர்கொள்ள வேண்டும். இதேவேளை பொதுநலவாய நாடுகளின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மாவை ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வறட்சியை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நீர்த்தேக்கங்களை நிர்மாணிப்பதற்கு தயாரான இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிக்கின்றார். இடர் முகாமைத்துவ அமைச்சில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். අපි රජයක් විදියට තාමත් වගකීමෙන් කියන මේ ජනතාවට කරදරයක් ඇති වුණු වෙලාවේ අපි නිකන් හිටියේ නැහැ. மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த போது நாங்கள் வெறுமனை பார்த்துக் கொண்டிருக்கவில்லை. இதற்காக தற்போது வரை சுமார் 2 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளோம் என்பதை அரசாங்கம் என்ற வகையில் மிகவும் பொறுப்புடன் கூறுகின்றேன். குளங்களில் மண்ணை அகற்றும் பணிகள் இந்த நாட்களில் அதிகம் இடம்பெறுகின்றன. மீண்டும் வறட்சி ஏற்படுகின்ற போது பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காகவே நீர்த்தேக்கங்களை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். எதிர்காலத்தில் வறட்சி ஏற்படும் போது அதனை எம்மால் எதிர்கொள்ள முடியும் என நான் நினைக்கின்றேன். இது தவிர குளங்களின் புனரமைப்பிற்காக நிதி ஒதுக்கீடு செய்து நீர்ப்பாசன திணைக்களம் ஊடாக நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். ඒ වගේම එහි සාර්ථකත්වයේ මත අධිකරු ජනාධිපතිතුමා තීන්දුව කළා තිබෙනවා මීට අතිරේකව තවත් මධ්‍යම ප්‍රමාණයේ වැව් වලටත් මුදල් ප්‍රතිපාදන ලබා දීලා වාරිමාර්ග දෙපාර්තමේන්තුව හරහා ඒ ව්‍යාපෘති. சட்டவிரோதமாக 2 கிலோகிராம் தங்கத்தை இலங்கைக்கு கொண்டு வந்த மூவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் 2 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட பெறுமதியுடையது என சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த 36 தமிழக மீனவர்களின் விளக்கமறியல் இன்று மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த மீனவர்கள் இன்று மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் மற்றும் 11ஆம் தேதிகளில் தலைமன்னார் கடற்பரப்பில் இந்த மீனவர்களை கடற்படையினர் கைது செய்து கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருந்தனர். சாவகச்சேரி அரசடியில் கணினி விற்பனை நிலையத்தில் கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி அரசடி சந்தையில் உள்ள கணினி விற்பனை மற்றும் பழுது பார்க்கும் நிலையம் கொள்ளையிடப்பட்டுள்ளது. சம்பவத்தில் கடையிலிருந்த 35,000 ரூபாய் பணம் மற்றும் மடிக்கணினிகள் 3, சாதாரண கணினிகள் 2, வெப் கேமராக்கள் 3 ஆகியன கொள்ளையிடப்பட்டுள்ளன.
சம்பவம் தொடர்பான விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்துக்களால் அனுஷ்டிக்கப்படுகின்ற மிக முக்கிய விரதங்களில் ஒன்றான நவராத்திரி விரதம் இன்று ஆரம்பமாகியுள்ளது. நவராத்திரி விரதம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அருளாட்சி புரியும் ஆதிபராசக்திக்கு அனுஷ்டிக்கப்படும் முக்கிய விரதமான நவராத்திரி விரதம் இன்று ஆரம்பமாகின்றது. நவசக்திகளில் முதல் சக்தியான துர்கா தேவிக்கான விரதம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலகில் உள்ள இந்துக்களால் புரட்டாதி மாதம் வளர்ப்பிறை பிரதமை முதல் நவமி வரை 9 நாட்கள் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இக்காலத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரி விரதத்தினை சாரத நவராத்திரி எனவும் கூறுவர். இன்றைய தினம் ஸ்ரீ துர்கா தேவிக்கு சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக சார்த்தி மல்லிகை, வில்வம் போன்ற மலர்களால் அன்னையை ஆராதிப்பது சிறந்ததாகும். கல்வி, செல்வம், வீரம் என்பவற்றை நல்கும் அன்னை ஆதிபராசக்திக்கு வரும் 9 நாட்களும் ஆசார சீலராக விரதமிருந்து பல கோடி நன்மைகளை பெறுவோமாக. அம்பாறை மாவட்டம் மாட்டுப்பளை மற்றும் அட்டப்பள்ளம் பகுதிகளில் உள்ள நெற்காணிகளில் மேற்கொள்ளப்பட்ட பாசி பயிர் செய்கை வெற்றி அளித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் உள்ள நெற்காணிகளில் இவ்வாறு பாசி பயிர் மேற்கொள்ளப்படுகிறது புதிய நடவடிக்கையாகும். சிறுபோக நெல் அறுவடை நிறைவடைந்து பெரும்போக நெற்செய்கை ஆரம்பிப்பதற்கு இடைப்பட்ட காலத்தில் இவ்வாறு பாசிப்பயிறு பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறுபோக நெல் அறுவடை நிறைவடைந்து பெரும்போக நெற்செய்கை ஆரம்பிப்பதற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இங்குள்ள நெற்காணிகளில் எந்தவித பயிர்ச்செய்கையும் மேற்கொள்ளப்படுவதில்லை. இதனால் சுமார் 2 மாதங்கள் வரையில் குறித்த காணிகள் தரிசு நிலங்களாகவே காணப்படும். நெற்காணிகளில் இவ்வாறு செய்கை பண்ணப்பட்டுள்ள பாசிப்பயிறு செய்கைக்கு தாம் எந்தவித உரங்களையும் பயன்படுத்தவில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றனர். நெற்செய்கையின் போது நிலத்துக்கு இடப்பட்ட உரம் தற்போதைய பாசிப்பயிறு செய்கைக்கும் போதுமானதாக இருப்பதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். வளமையா விவசாயம் செய்யற நிலத்துல இந்த போகம் 2 மாதத்துக்கு இடையில நாங்கள் இடைவெளியில் ஒரு பாசி பயிர் ஒன்று செஞ்சுக்கிறோம். அந்த பயிர் நாங்கள் இந்த முறை தான் புதுசாக செஞ்சுக்கிறோம். இதில் மிக லாபம் கிடைக்கும் எதிர்பார்க்குறோம். 2 போகத்துக்கு ஒருக்கா செய்கிற வெள்ளாமையில் நாங்கள் இந்த இடைவெளி காலத்துக்காக தான் இதை செஞ்சுருக்கிறோம். எங்களோட பாசி பயிர் வந்து நல்லா தான் உருவாயிருக்குது, நல்லா தான் காய்ச்சி மிதிக்குது. 2 போகத்துக்கு இடப்பட்ட காலத்தில் பூமிகளை சும்மா போடாமல் நாங்கள் அதுக்காக இந்த பாசி பயிரை விதைச்சிக்கிறோம். இதேவேளை பாசிப்பயிறு அறுவடை நிறைவடைந்ததும் அதன் தாவரமும் இலைகளும் அதே காணிகளுக்கு பசலையாக இடப்படுவதனால் குறித்த காணிகளின் மண்வளம் பெரிதும் அதிகரிக்கின்றது. அம்பாறை மாவட்டம் மாட்டுப்பளை மற்றும் அட்டப்பள்ளம் பகுதிகளில் உள்ள சுமார் 30 ஏக்கர் நெற்காணிகளில் இவ்வாறு பாசிப்பயிறு செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு சுழற்சி முறை பயிற்சிகை மேற்கொள்வதானது மண் வளத்தினை அதிகரிப்பதற்கானதொரு நடவடிக்கை எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மாவனெல்ல நகரின் வர்த்தக கடை தொகுதியில் இன்று முற்பகல் தீ பரவியுள்ளது. தீயினால் 17 வர்த்தக நிலையங்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. அவற்றுள் 5 வர்த்தக நிலையங்கள் முழுமையாக அழிவடைந்துள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்காக கண்டிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். ஆசிய விளையாட்டு விழாவின் கடற்கரை கரப்பந்தாட்டத்தின் தென்கொரிய அணிக்கு எதிரான போட்டியில் ஓமான் அணி வெற்றி பெற்றுள்ளது. தென்கொரியாவின் இன்சாங்கில் 17வது ஆசிய விளையாட்டு விழா நடைபெறுகின்றது. ஓமான் அணி சார்பாக அப்துல்லா ஷெர்கி மற்றும் அகமது ஹுஸ்னி ஆகியோர் பங்கு பெற்றியதுடன் தென்கொரிய அணியை யூமின்சா மற்றும் டிகியாங்கே கிம் ஆகியோர் பிரதிநிதித்துவப்படுத்தினர். போட்டியின் முதல் சுற்றில் ஓமான் அணி 21-16 எனும் புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்றது. இரண்டாவது சுற்றிலும் 21-9 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஓமான் 2-0 என்ற கணக்கில் போட்டித் தொடரை வெற்றி கொண்டது. ஆசிய விளையாட்டு விழாவின் போட்டிகள் MTV ஸ்போர்ட்ஸ் அலைவரிசையினூடாக நேரடியாக ஒளிபரப்பப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட்.
மெக்சிகோவில் உள்ள வண்ணாத்தி பூச்சி இனங்களில் ஒன்றான மோனாச் எனும் இனத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அந்த நாட்டு அரசாங்கம் மற்றும் சில அமைப்புகள் முன்னெடுத்துள்ளன. மோனாச் வண்ணாத்தி பூச்சி இனம் அழிவடையும் நிலையில் காணப்படுகின்றமையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 தசாப்தங்களில் மெக்சிகோவில் குறைந்த அளவிலான மோனாச் வண்ணாத்தி பூச்சிகளை உருவாக்கியுள்ளன. வருடம் ஒன்றிற்கு மில்லியன் கணக்கான வண்ணாத்தி பூச்சிகள் குளிர்கால பகுதியில் சுமார் 2000 மைல் தூரம் மெக்சிகோவிலிருந்து கனடா நோக்கி பறந்து செல்கின்றன. இதனைத் தொடர்ந்து மேற்கு மெக்சிகோவில் மோனாச் இன வண்ணத்தி பூச்சிகளின் எண்ணிக்கை அண்மையில் கணக்கிடப்பட்டிருந்தது. இதன்போது 2.47 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் சுமார் 25 தொடக்கம் 75 மில்லியன் மோனாச் வண்ணத்தி பூச்சிகள் காணப்பட்டதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.